ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேபிகார்ன் மஞ்சூரியன். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி தோலோடு இருக்கிற பேபிகார்ன் தான் நான் வாங்கி பண்ணுறேன். மார்க்கெட்டில் வந்து தோல் இல்லாமலும் விற்கிறாங்க. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம் போதும். நீங்கள் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்துடும். ப்ராசஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பீல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பேபிகார்ன் எடுத்திருக்கேன். ஒன்றை பாதியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஸ்லிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எண்ணெயில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பேபிகார்ன். இது வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம் இந்த கிரேவி. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பேபிகார்னை வந்து ஜஸ்ட் 1 மினிட் வந்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டோ இல்லாட்டி பவுலில் மாற்றிட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சால்ட் வந்து சாஸஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அதுலேயும் சால்ட் இருக்கிறனால நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பைண்டிங்காக நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சிக்கோங்க. பட் நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணுற கேப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பேட்ச் வந்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். நிறைய போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நீங்கள் 2 பேட்சாக பிரிச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டுட்டு. ஃபோர் டு 5 மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 20 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு பூண்டு சேர்க்க வேணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லையா, அது வந்து வெங்காயத்தாள், அதோட ஆனியன் அண்ட் தோல் ரெண்டுத்தையுமே நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு குடமிளகாவில் பாதி குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் நான் வந்து க்ரீன் சேர்க்குறேன். நீங்கள் எல்லோ ஆர் ரெட் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆயிலே. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக இண்டியனைஸ்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் 1/2 டீஸ்பூன் வந்ததுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 சாஸஸ்லாம் ஆட் பண்ணலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 3 சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து நல்லா கிளேஸ் கொடுக்கும் கலரு. அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்சப் சேர்த்துக்கலாம். நார்மல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லா சாஸஸும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ஊற்றணும் திக்கன் பண்ணுறதுக்காக. ஸோ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ஒன்ஸ் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதோட இதை ஆட் பண்ணினா நமக்கு அப்படியே திக் ஆகிடும் அண்ட் கலருமே நமக்கு வந்து மஞ்சூரியன் கலருக்கு வந்துடும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. கொதிச்ச அந்த ஆயிலெலாம் தனியாக வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேபி கார்ன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். பேபி கார்னும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு அண்ட் கார்னிஷ்க்கு வந்து எள் இருக்கு இல்லையா, வெள்ளை எள், செஸ்மி சீட்ஸ் அது கொஞ்சோண்டு அண்ட் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி. இதை நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ குட் டே. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.